செல்லும் மாணவ மாணவிகள் அனைவற்றி வேறும் கடல் அலை போல வந்துள்ளார். ஏன் எதற்காக என்ன காரணம்? அம்மா, இந்த மாரியம்மன் கும்பாபிஷேக பூஜைக்காக இங்குள்ள மக்கள் எல்லாம் ஓரிரவு நாடகம் விட்டிருக்கிறார்கள். இன்று ஓரிரவு அம்மனுக்காக நாடகத்தை அரங்கேற்று செய்துள்ளார்கள். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அம்மா, ஸ்ரீ மகா பாரதியோர் பாகமாகப்பட்ட வாரி சண்டை குணசீலன் பட்டாபிஷேகம். ஸ்ரீ மகாபாரதம். ஆமா, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கு வரக்கூடிய காளிமாரி சண்டை இல்லை என்றால் குணசீலன் பட்டாபிஷேகம். குணசீலன் பட்டாபிஷேகம் கும்பாபிஷேகம் பட்டாபிஷேகம். ஆமா, இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், எமது பெயர் என்ன உமக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லு. அது மட்டுமல்ல, இன்னும் நான் வேடம் விட்டு வெளியே வந்த உடனே சரவணன் அவர்களும் இன்னும் மதியவன் அண்ணா அவர்களும் இன்னும் அருமை தம்பி சோர்ந்து வருவருக்கு சோறு ஊத்த ஆட்சியம்மா, கழிச்சு வருவருக்கு கஞ்சு ஊத்த ஆட்சியம்மா, அருமை தாய் பேருமா ரத்தனம் அவர்களும் ராசாத்தி அக்கா அவர்களும் எனக்காக தன் பெற்ற பிள்ளை போல பாவித்து எனக்காக அனைவற்று பேரும் 10, 20, 50 என்று எனக்காக வாரி வாரி வழங்கியுள்ளார்கள். உண்மையா? அவர் ஆண் போன பக்கம் அரசுபட்ட ஆண்டு, பெண் போன பக்கம் வெற்றி விலகி நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தை வெற்று எந்த ஒரு நோயினோடு இல்லாமல் படிக்கு சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக மாரியம்மன் சன்னதி எவ்வாறு நாளுக்கு நாள் ஓங்கி ஓங்கி வளருதோ அவ்வாறு அனைத்து குடும்பங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி கலைக்குழுவின் சார்பாக பரிமாறும் அப்படியாக இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகத்தில் நான் வேடமிட்டு வந்திருக்கும் தருவாயில் நான் யாத்திரையமா தங்களுடைய பெயர் சொல்லமா? சொல்லட்டுமாடி?
அத்தனைக்கும் தெரிவித்து வருகிறேன். அடியே அத்தனைக்கும் தெரிவித்து வருகிறேன். அடியே மறுவழி மாறி வந்தேன். தங்களுடைய பெயர் என்னம்மா? உனக்கு தெரிந்ததா? எனக்கு தெரிஞ்ச சபைக்கு சொல்லுமா. ஆமா. அந்தரைக்க மாதர் வைத்த சுந்தரமாக வாழ்ந்த அன்னம் போல் நடந்து என் பின்னே கடை குலுங்க 1000 மின்னலில் ஒரு ஜோதி மின்னலாக விலகி வரக்கூடிய எமது பெயர்தான் அம்மன் மதனவள்ளி என்று தெரிவிக்கலாம். அம்மன் மதனவள்ளி. எப்படி? மதனவள்ளி. ஆமா. அம்மா அப்படி மதனவள்ளியாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை வரலாறு, உன்னுடைய பிறப்பின் ரகசியம் என் தாய் தந்தை யார்? கொஞ்சம் தெளிவாக சொல்லம்மா. நான் யார்? யார் சொல்லட்டுமா? சொல்லம்மா. அடி என்ன 10 மாதம்
பெற்றெடுத்த என்னுடைய தாயார் ஆரவள்ளி என்று தெரிவிக்கலாம். காரவள்ளி அப்பா நான் அப்படித்தாடி உங்களுக்கு சரி தாய் ஆரவள்ளி தாயார் ஆரவள்ளி தந்தையார் பக்காசூரன். முன்னாடி கேட்ட மாதிரி இல்ல கேட்ட மாதிரி தண்ணி கலக்கமே கேக்குறியா தாய் ஆரவள்ளி தந்தையார் பக்காசூரன். பக்காசூரன் உன் பேரு என்னுடைய பெயர் மதனவள்ளி. எப்படி உங்க பேரு என்ன? மதனவள்ளி. மதனவள்ளி. ஆமா. உன் பேரு எங்க அப்பா அம்மா பேரு எங்க கேட்ட மாதிரியே இருக்குது. எப்படி எப்படி நான் யார் என்று உனக்கு நல்லாக யாராவது மாரிய கோயில் கேவாட்டம் அடிக்கிறவங்க கூட்டு வந்து நான் யார் என்று தெரியாமல் யாரு நான் யார் தெரியுமா? யாரு? 300 மங்களத்து ஜெகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய எமது பெயர்தான் மதிசூரனடா. மதிசூரன். ஆமா. என்னடா ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? ஆமா. நீ ஆம்பளையா? நான் ஆனடா. சரி கண்ணாடி. என் வீரம் என்ன? என் தீரம் என்ன? என் பலம் என்ன? பலம் இருக்கும். பலமடா பலம். பலம் இருக்கட்டும். முட்டை கண்கள், கோரை பற்கள், கோரை முடிகள், புரண்ட விலைகள். எப்படி என்னை பார்த்தால் தேவாதி தேவர் எல்லாம் சரி இப்ப நல்ல உடம்புல அடிச்சுங்க கொண்டா பார்ப்போம். கண்ணாடி உடைச்சு 250 ரூபா. ஏய் கூதி திருப்பி பார். கண்ணாடி இப்படி பாக்குறா. ஐயோ ஐயோ ஆனால் நான் மதேஸ்வரன் என்று சொல்கிறேன். என்ன காரணம்? இந்த மதேஸ்வரனாகப்பட்டவன் நான் எதனால் இப்படி பெண்ணானு என்ன காரணம் தெரியுமா நண்பா?
சும்மா நாட்டிக்கு என்ன அவதாரம் எடுக்கிறேன் எல்லாரும் பையனு காசு எடுங்க. சத்தம் சத்தம் போடாது சத்தம் போடாது அந்த இடத்துல உட்கார்ந்து சத்தம் பெண்ணாக மாறிய காரணம் என்ன அப்படி என்று கேட்கிற. ஆமா ஆமா என்ன காரணம்? ஆனால் குழந்தைப்பா என் தந்தையார் பக்காசூரன், என் தாயார் ஆரவல்லி. ஆனால் என் தந்தையாகப்பட்ட பக்காசூரனை கண்டால் நயவஜகன் மடித்து விட்டான். ஆமா, என் தந்தையை மடித்த மனப்பாவி, என் தாயை கொண்ட கொடும்பாவி. அப்படி என்று சொல்லி என் தந்தையை யார் மடித்திருப்பார், எவர் மடித்திருப்பார் அப்படி என்று சொல்லி ஆதகித்தினார். அவனை பழிக்கு பழி, தந்தையை மடித்தவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எங்கேயும் தெரிந்து கொண்டிருக்கின்ற தருவாயில், ஆனால் அவ் வெள்ளையாக யார் வந்தார்? நாரத மகாமுனிவர் வந்தார். தந்தையாரை மடித்தவன் நாமத்தை வைத்திருப்பான். அப்படி என்று நான் இருக்கும் தருவாயில் வழியாக உலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். தந்தையவர் மடித்தவர் இவன் தான் இருக்க வேண்டும், இவன் தான் நெத்தியில் நாமத்தை வைத்திருக்கிறான். அப்படி என்று சொல்லி அவனை அடியான அடியடித்து, தந்தையை என் தந்தையை மடித்தவன் நீதனடா அப்படி என்று சொல்லி அவன் அடியான அடி, உதைக்கு மேல் உதை, கொஞ்சம் சித்திரவாதல்ல குடுக்கிறதையோ அந்த நாரத மகாமுனிவர் ஓடிவிட்டான். ஆனால் அந்த நாரதன் போகும் பொழுது எனக்கு எப்படி சாபத்தை இழைத்தான்? எப்படியாப்பட்ட சாபம்? அடியா மதிசூரா, எப்பொழுது ஒரு பறிக்கப்பட்ட பிரம்மாவுக்கு மகனாக நான் பிறந்து
அண்ணா சத்தமானவனா ஏன் கடவுளா படைக்கப்பட்ட பெருமாவுடைய மகன் என்று பாராமல் படிக்கு தேவருக்கு பிள்ளை என்று தெரியாமல் படிக்கு என் அடியான அடி உனக்கு வீரம் உனக்கு தீரம் ஆகிற புஜபலம் இருப்பதனால தானே அடி என்ன அடித்ததா இதோ இப்பொழுது உனக்கு சாபத்தை அளிக்கிறேன். அடைய மதிசூரா, எப்பொழுது நாரத சிகாமணி என்று பாராமல் படிக்க என்ன அடித்தாயோ இதோ ஆணாக இருந்த நீ பெண்ணாகவோ அப்படி என்று அப்பொழுது நாரத மகாமுனிவர் எனக்கு சாபத்தை அளித்தார். அதனால ஆடா இப்படி போனீங்கன்னா அதுக்கு மேல எல்லாம் போட்டு ஓத்து போடுவாங்களே, என்ன பண்ணுவாங்க? ஆனால் அரக்கு குணத்தில் இருந்தவன் நான் இப்படி பெண்ணாக மாறி எனக்கு மதனவல்லி ஆணாக இருக்கும் பொழுது மதிசூரன், பெண்ணாக இருக்கும் பொழுது மதனவல்லி, மதனவல்லியா போ அப்படி என்று நாரத மகாமுனிவர் சாபத்தை அளித்திருக்கிறார். ஆனால் இப்படி இந்த பெண்ணுருவத்திலே சென்றால் என்னை போல அரக்கரெல்லாம் என் இழிவாக ஏளிதமாக பேசுவார்கள், பார்த்து நகைப்பார், பரிகாசம் பேசுவார், என்னை சேர்க்க மாட்டார், இழிவாக பேசுவார்கள். அதனால இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆனால் என்னுடைய சுய உருவம் வர வேண்டும். இந்த மதிசூரன் வீர தீரத்தோடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் இப்பொழுது நான் எங்கே செல்ல வேண்டும்? அந்த நாரதனை தேடி போனாதான் இதுக்கு விமோசனம் கிடைக்கும். எப்படி அண்ணாய் டீ கடையில